ஒரு வீட்டிற்கு கரண்ட் பில் எவ்வளவு வரும்? சாதாரணமாக ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை வரும். மின்சாதனங்கள் அதிகமாக இருந்தால் மாதம் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை கூட வர வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்க போகு ஒரு நபரின் வீட்டிற்கு எவ்வளவு மின்கட்டணம் வந்துள்ளது என்று தெரிந்தால் நிஜமாகவே அதிர்ச்சி அடைவீர்கள். மேலும் இந்த வீட்டின் உரிமையாளருக்கு கரண்ட் பில்லை பார்த்ததும் மின்சாரம் தாக்கியது என்றே கூறலாம். அப்படி கரண்ட் பில் எவ்வளவு வந்துள்ளது என்பதை நீங்களே பாருங்கள். தெலுங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டம் பிஜினேபள்ளி மண்டல் கானாப்பூரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பிஜினேபள்ளி மண்டல் கானாபுராவைச் சேர்ந்த வேமரெட்டியின் மீட்டரில் 0.60 கிலோவாட் மின்சாரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் நூற்றுக்கணக்கில் வரவேண்டிய மின் கட்டணம் கோடி ரூபாயில் வந்தது. இதனால் அந்த வீட்டின் உரிமையாளர் கவலையடைந்தார். மேலும் அந்த நபர் பெற்ற கரண்ட் பில்லை பார்த்து கிராம மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் இவருக்கு வந்த கரண்ட் பில் லட்சங்களில் இல்லை, கோடிகளில் வந்துள்ளது. அதாவது சுமார் 21 கோடி ஆகும். இந்த கரண்ட் பில்லை பார்த்து இவர் ஏதேனும் பெரிய நிறுவனம் வைத்துள்ளாரோ என்று நினைத்தால் அது தவறு. இது அவரது குடும்பம் இருக்கும் வீட்டிற்கு வந்த கரண்ட் பில்லே ஆகும். இம்மாதம் 5ஆம் தேதி இவருக்கு வழங்கப்பட்ட பில்லில் ஜனவரி 1, 1970 முதல் ஜூன் 5, 2024 வரை 998 நாட்களுக்கு 297 யூனிட்கள் பயன்படுத்தப்பட்டு 21,47,48,569 ரூபாய் கரண்ட் பில் வந்தது. இந்த பில்லை பெற்ற வீட்டின் உரிமையாளர் வேமரெட்டி அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து வேமரெட்டி உடனடியாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டார். மேலும் கடந்த காலங்களில் இதே கிராமத்தில் பலரிடம் பல கோடி ரூபாய் பில் வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வட்டார மின்துறை அதிகாரிகள் கூறியதாவது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் அதிகமாக இருந்தது உண்மை என்றும் நுகர்வோர்கள் அளித்த புகாரின் பேரில் பிரச்சனையை தீர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். எது எப்படியிருந்தாலும் தற்போது தொழில்நுட்ப கோளாறுடன் பல கோடி ரூபாய் கரண்ட் பில் வருவதால் பொதுமக்கள் சிறு கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதி மக்கள் தொழில்நுட்ப பிரச்சனையை தீர்த்து தங்கள் மாத நுகர்வுக்கு ஏற்ப மின் கட்டணம் வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.